ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பசியும்ருசியும். இன்றைக்கி பசியும்ருசியமில் லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி போண்டா பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்கு என்ன மாவு யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு அது கூட ஒரு 7 மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். இது கூட 1 கப் பொடியாக கட் பண்ண ஆனியன், 1/4 கப் கொத்தமல்லி கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சேன் இந்த மாவை. எப்படி அரைக்கணும் அப்படின்னாக்கா, நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சிக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். இதில் இஞ்சி கூட பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கல்லில் நம்ம ஊற்றி எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குழிப்பணியார கல்லை வைக்கிறேன். உடனே 2 ட்ராப் ஆயில் போட்டு, எப்போதுமே ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது 2 ட்ராப் ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்ததெல்லாம் ஆயில் போடணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த ஆயிலே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதிலே நம்ம அப்படியே ஊற்றி எடுத்துடலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் மாவு எடுத்து அதில் விடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்பூனால் விடும்போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது யூஸ்வலாக நம்ம அடக்கி அரைப்போம்ல, அந்த மாவில் அப்படியே ஊற்றலாம். பட் தண்ணியாக அந்த மாவை அடக்கி தண்ணியாக கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாவு வந்து கெட்டியாக அரைச்சிங்க நீங்கள் அப்படின்னா அதிலே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நானும் அந்த மாதிரி அடக்கி அரைச்சதில் கூட முன்னாடியே பண்ணியிருக்கேன், நிறையா நாள் பண்ணியிருக்கேன், வரும் கண்டிப்பாக. ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, அதுதான் பெட்டர். ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணி இதெல்லாம் சோக் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா மிக்சியில் கெட்டியாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள், ஓரம்லாம் லைட்டாக சவந்து வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதை அந்த ஆர்டினரி நம்ம செஞ்சோம் இல்லையா ஒயிட் பணியாரம், அதே மாதிரி தான் இது. வந்து கத்தி வச்சாலே டக்குன்னு திரும்பிடும், அந்தளவுக்கு வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். பணியாரம் வெந்துக்கிட்டே இருக்குது. ஆனியன் கட் பண்ண கட்டர் இதெல்லாம் வந்து போர்டு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி ஹாட்டாக எதுவும் போடல, காஃபி டீலாம். இந்த காஃபி தான் நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். நல்லா கிறிஸ்பாக வெந்திருக்கு. ஓகே, செகண்ட் ஒன் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஸோ வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன்று, அதையும் திருப்பி போட்டுடலாம். இது பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால போண்டா பணியாரம் அப்படின்னு இது நாங்களாக எங்கள் வீட்டில் சொல்லுவோம், நாங்களாக வச்ச பேர் அது. பட் இதுக்கு ரியல் நேம் என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் எடுத்ததை பிளேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பும் ஊற்றிட்டேன். வெந்துட்டுருக்கு. இது நல்லா செவந்த பிறகு திருப்பி போடலாம். வெந்த பிறகு சேம் ப்ராசஸ், மறுபடியும் அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு வெந்தோன்னே எடுக்கலாம்.
லாஸ்ட் ஒன், இதையும் பரட்டிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் இதுவும் அந்த சைடும் வெந்துடும். போண்டா பணியாரம் ரெடி. எங்கள் வீட்டில் நான் செஞ்ச ஸ்நாக்கை உங்கள் கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.